ஹலோ, இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, கீரை கடையலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து பருப்பு வந்து பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள், சீரகம் போட்டு பருப்பை 2 விசில் கொடுத்து வேக வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எண்ணெயில் வணக்கியிருக்கேன். அதை என்ன பண்ண போகிறேன், அந்த பருப்பில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீரையை அப்படியே இதிலேயே போட்டுடலாம். தேவையான உப்பு, வரமிளகா, பச்சை மிளகாலாம் போட்டுட்டேன். கீரைக்கு 2மே போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு வரும். அப்புறம் இது நல்லா வெந்த பிறகு நல்லா கடைஞ்சி கடுகு, சீரகம், பூண்டு போட்டு தாளிக்க வேண்டியதுதான். நமக்கு கீரை கடைசல் ரெடி ஆகிடும். இருந்து பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிற பாருங்கள். சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, தக்காளி, சீரகம் போட்டு கீரையோடு வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வேகட்டும். எண்ணெய் காயுது. கடுகு, கடலப்பருப்பு, சீரகம் போட்டு இந்த கீரை கடைஞ்சி வெந்துருச்சு. அதெல்லாம் அப்படியே தாளிச்சிக்கலாம். வேணால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா இதில் மத்தளம் மசிச்சு விட்டுட்டிங்கன்னா கீரை கடைசல் ரெடி ஆகிடுச்சு.